ஹலோ மக்களை, உங்களுக்கு இன்னும் 4 நாள் கூட இல்லை. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வீடு கிளீனிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த புது வீட்டு குடி வந்து ஆல்மோஸ்ட் 8 months ஆகுது. பட் பெருசாக டீப் கிளீனிங்னு பண்ணவே இல்லை. ஸோ வீடு ஃபுல்லாகவே கொஞ்சம் டஸ்ட்டாக தான் இருக்குது. முக்கியமாக இந்த டிவி யூனிட்டு இது ஆல்மோஸ்ட் ஒரு ஹார்ட்லி 2 times தான் நான் ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணியிருப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஆகணும் டிசைட் பண்ணி இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னோட ட்ரீம்னு சொல்லலாம் இந்த டிவி யூனிட். ஆக்சுவலி இன்டீரியர் டிசைன் பண்ணும்போது கிச்சன்லையும் நான் டிவி யூனிட்டே வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணேன். ஏன்னா அது ரெண்டுமே எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்குது இப்போ வரைக்குமே. ஸோ அதனால இதை வந்து நானும் என் தம்பியும் ரொம்ப பார்த்து பார்த்து டிசைன் பண்ணோம். லைக் இந்த ஸ்பேஸ் இப்படி இருக்கணும், இந்த ஹைட்டில் இது இருக்கணும். ஸோ இதோட ஹோல் டிசைன் வந்து நாங்கள் கையிலேயே ட்ரா பண்ணி டிசைன் பண்ணோம். இதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்க ஒவ்வொரு திங்ஸுமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணது. லைக் ஆஃப்டர் மேரேஜ் தான் இதை ஸ்டார்ட் பண்ணோம். ஐ மீன் ஆஃப்டர் மேரேஜ் தான் நமக்குன்னு ஒரு தனி வீடு கிடைக்கும் இல்லையா? ஸோ அதை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ண ஆசைப்படுவோம் எப்போவுமே. ஸோ அந்த மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நான் கலெக்ட் பண்ண திங்ஸ் அண்டு ஃபங்க்ஷனுக்கு, ஐ மீன் இந்த வீட்டோட கிரகப்பிரவேசத்துக்கு வந்த கிஃப்ட்டு, சம் மெமரிஸ் சில ஷேர் பண்ணிக்கிட்டது, அது எல்லாத்தையும் வந்துட்டு இங்கே நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதுவுமே வந்து வீட்டுக்கு வந்தப்போ பண்ணது தான். அதுக்கப்புறம் எந்த சேஞ்சஸும் பண்ணலை. ஸோ இப்போ வந்துட்டு இன்னைக்கு உங்கள் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கிட்டு கிளீனிங் எல்லாம் அப்படியே கன்டினியூ பண்ணிக்கிட்டு ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த ஒர்க்கை நான் வந்து லெஃப்ட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கம்ஃபர்டபுளாக நின்றுக்கலாம். ஓகே, கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ராப்பர்ட்டிஸ் ரெடி. எல்லோ கலர், ஒயிட் கலர், எல்லோ கலர், ஒயிட் கலர். சத்தியமாக இந்த கிஃப்டை யாருக்கு வச்சீங்கன்னு எனக்கு தெரியல. என் கசின்ஸ் இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ ஒருத்தராக தான் இருப்பீங்க. ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம பிள்ளையார். இது யார் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியும். செம்ம வெயிட்டாக இருக்கும், ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கும். இதில் ரொம்ப வெயிட்டு. என்னோட கசின் தான் இது எனக்கு ப்ரெசன்ட் பண்ணான் கிரகப்பிரவேசத்துக்கு. இட்ஸ் வெரி நைஸ், நல்ல வெயிட்டாக இருக்கும் இது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விளக்கு மாதிரி இருக்கும். இது லந்தாரம் விளக்கா, அந்த டைப். இது அதை கழட்டி மாட்டிக்கலாம். இது ஒரு சின்ன ஷோகேஸ் பீஸ். நெக்ஸ்ட் பிள்ளையார். இது வந்து எங்கள் பில்டர் வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க. இந்த வீட்டை நாங்கள் ஒரு பில்டர்கிட்ட தான் வாங்கினோம். பில்டரோட கிஃப்டில் இருந்த ஒன் ஆஃப் த பிள்ளையார் இவர். நெக்ஸ்ட்டு இது ஒரு அழகான கிருஷ்ண ஸ்டாச்சு. இது கிருஷ்ண ஜெயந்திக்காக வாங்கினது. பாப்பாவோட ஃபர்ஸ்ட் கிருஷ்ண ஜெயந்திக்கு வாங்கினது. நெக்ஸ்ட் முருகன். முருகன் வந்து என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப ஃபேவரேட். இது வந்து அழகான மயில் ஸ்டாச்சு. 2 பக்கமும் மயில் இருக்கும், இந்த பக்கமும் அப்புறம் இந்த பக்கமும். இதுவும் வந்து என்னோட க்ளோஸ் கசின் தான் கிஃப்ட் பண்ணா. திருப்பதி ரொம்ப அழகாக இருப்பார். இவங்க எல்லாரையும் நான் வந்து பூஜை இடலையும் வைக்க இடம் இல்லை, பட் அட் த சேம் டைம் உள்ளேயும் வைக்க முடியாது. ரொம்ப அழகாக இருந்துச்சு இது எல்லாமே. அதனால் நான் வந்து ஒரு ரோ வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி காட் ஸ்டாச்சுக்காக பிளான் பண்ணி இந்த மேலே இருக்க ரோ ஃபுல்லாக வந்து நான் எல்லாமே வந்து இந்த மாதிரி காட் ஸ்டாச்சுக்கு வந்து நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து என்னோட குட்டி டாய். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச டாய். நான் இந்த மாதிரி ஷோகேஸ்லாம் அரேஞ்ச் பண்றேன். என்னோட ஆர்வத்தை பாராட்டி என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஃப்ரம் ஆந்திரா, அவனோட ஒய்ஃப் வந்து கல்யாணம் ஆன புதுசுல இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் போட்டுட்டு இருப்பேன். ஷோகேஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டு. ஸோ அதை பார்த்துட்டு நீ வந்து இதை வந்து ஒரு ஷோகேஸ்ல வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி எனக்காக ஆர்டர் பண்ணி இதை சென்ட் பண்ணா. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டாய் இது. நான் இன்னும் இதை பத்திரமா வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த ஃபோட்டோ. இது ஒரு சூப்பர் மெமரபிள் பிக். இது நான் க்ளோஸ் அப்பில் காட்டுறேன்.
நாங்க வந்து கசின்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலியா, பெரியவங்க சின்னவங்க எல்லாரும் சேர்ந்து கசின்ஸ் ஃபேமிலி க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் சேர்ந்து நாங்க ட்ரிப்பு போறதை வந்துட்டு கொஞ்சம் அப்படியே ரெகுலரா பண்ணிக்கிட்டு இருக்கோம். இயர்லி ஒன்ஸ் ஒரு ட்ரிப் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஜூலை ஆர் ஆகஸ்ட் மந்த்ல வந்து எல்லாருக்கும் எப்போ கன்வீனியன்ட்டா இருக்கோ அந்த மாதிரி ஒரு ட்ரிப் பிளான் பண்ணி இப்போ வரைக்கும் ஒரு 3-4 இயர்ஸா எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்போ 2024ல நாங்க வால்பாறை போனப்ப எடுத்த போட்டோ இது. இதோட பேக்ரவுண்டும் சரி, இந்த வியூவும் சரி செம்ம சூப்பரா இருக்கும். ஸோ நான் ட்ரீம் ஹவுஸ்ல புது வீடு வாங்கினதுக்கு அப்புறம் கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு போட்டோ வந்து ஃப்ரேம் பண்ணி என்னோட ஷோகேஸ்ல வைக்கணுங்கிறது என்னோட ட்ரீமு. ஸோ அதுக்காக நான் ரொம்ப ஆசைப்பட்டு இந்த பிக்கை பிரிண்ட் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அதுக்கு முன்னாடியே என்னோட தம்பி எனக்கு கிஃப்ட் பண்ணிட்டான் புது வீட்டுக்காக. ஸோ இந்த போட்டோ வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். செம்மையா இருக்கும் இந்த பிக்கு, பிளஸ் வியூவும் கூட. ஒரு பீஸ்ல வச்சிடலாம். கூட்டிட்டோம். அப்படிதான். நெக்ஸ்ட் வந்து இந்த பட்டர்ஃப்ளை ஸ்டாச்சு. இதெல்லாம் நான் பழைய வீட்டில் வந்துட்டு ஷோகேஸ் ஆர்கனைஸ்க்காக வாங்கினது. இந்த பாட் வந்து நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஸ்வீட் ஹோம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். அதில் 2 கலர்ஸ். இதுவும் முன்னே வாங்கினது தான். இது வந்து புது வீட்டுக்காக வாங்கினதில்ல, இது எல்லாமே வந்து முன்னே வாங்கினது தான். பட்டர்ஃப்ளை ஸ்டாச்சு. இது வந்து பாட் வித் ஃப்ளவர்ஸ், ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ். லைஃப் இஸ் எ பியூட்டிஃபுல் ரைட். இது ரீசெண்டாக வாங்கினது தான். ஏதோ சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொல்லி வாங்கினேன். நெக்ஸ்ட் here comes the triplets, my siblings. கண்டிப்பாக இதுக்காக என் தங்கச்சியோ தம்பியோ என்ன ஏதாவது அடிப்பாங்கன்னு தெரில. பட் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு வரதெல்லாம் இதையும் ஷேர் பண்ணிக்க வேண்டியதாகிடுச்சு. மை மோஸ்ட் ஃபேவரட் பிக். அதனால என் ஷோகேஸில் எப்பவுமே ஸ்பெஷல். வீட்டில் குட்டி பாப்பா இருக்கிறதுனால இந்த மாதிரி சில ஐட்டம்ஸ் எல்லாம் ஒழிச்சு வைக்க வேண்டியிருக்கு. அதனால இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் பின்னாடி ஒழிச்சு வச்சிருக்கோம். அப்புறம் இது லைட் முக்கியமாக. இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் வாட்டர் ஃபால். இந்த ஒயரை வந்து கனெக்ட் பண்ணால் இது வந்து தண்ணி ரீரூட்டேட் ஆகி வரும். இது வந்து என் ஃப்ரெண்டு, சாரி என் தம்பியோட ஃப்ரெண்டு வீட்டோட கிரகப்பிரவேசத்துக்காக கிஃப்ட் பண்ணது. இது ஆன் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும். பட் பாப்பா அதை பிடிச்சி இழுத்துறாங்க. நல்லா இப்போதைக்கு ஆஃப் பண்ணி எல்லாத்தையும் உள்ள தள்ளி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். இவர் வந்துட்டு ரிமோட் ஹோல்டர். பட் இதில் எப்போவுமே நம்ம ரிமோட் வைக்கிறதே இல்லை, வைக்கவே மாட்டோம். பட் வச்சா ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே ஒரு ரிமோட், இங்கே ஒரு ரிமோட், 2 ரிமோட் கூட பண்ணிக்கலாம். இந்த ஏரியா இது வந்து ஸ்பீக்கர் தான். பட் இந்த ஏரியா வந்து ஒரு மாதிரி எதுவும் வைக்கலாம், ஒரு மாதிரி மொட்டையாக அந்த மாதிரி இருந்துச்சு. அதனால இந்த ஏரியாக்காகவே நான் தேடி இப்போ ரீசெண்டாக வாங்கினேன் சின்ன சின்ன திங்ஸ் தான் இதெல்லாம். இது வந்து என் பொண்ணோட டாய். இது எங்கே இருந்துச்சுன்னு தெரில. இது வந்து அன்னப்பறவை கண்ணாடி. இது அழகா இருக்கும். அடுத்து மான். ரொம்ப 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 கியூட்டா இருந்துச்சு. இதை வாங்காம என்னால் வரவே முடியல. ப்ளஸ் அந்த ஸ்பேஸ் வந்து ரொம்ப அழகா இருந்தது வச்சு பார்த்தோன்னே. ஸோ சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஓகே ஒர்த்து தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பிடிச்சி வாங்கினேன். பேர், அழகான பேர், கியூட்டா இருப்பாங்க 2 பேரும். இது மேல வந்துட்டு ஒரு கிளாஸ் மாதிரி இருந்துச்சு. பட் அது எப்படி உடஞ்சிச்சுன்னு தெரியல, உடஞ்சிருச்சு. பட் இந்த பியர் வந்து ரொம்ப அழகா இருந்ததுனால இதை நான் தூக்கி போடல. அந்த உடஞ்ச பீஸ் மட்டும் எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு இந்த பியர் மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஸ்பேஸ் ஸ்பீக்கர் வாங்கணுங்கிறது வந்து என்னோட ஐடியா தான். பட் வந்து என்ன ஸ்பீக்கர் வாங்கலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணும்போது நான் ஒரு பட்ஜெட் வச்சிருந்தேன். வேற பிராண்டும் பார்த்து நான் சூஸ் பண்ணி வச்சிருந்தேன். பட் என் தம்பிங்க எல்லாரும் சேர்ந்து என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி சோனி தான் நல்லா இருக்கும், சோனி தான் சவுண்ட் எஃபெக்ட் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னை இதை வாங்க வச்சிட்டானுங்க.
நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த டிசைன் எல்லாமே வந்து நாங்கள் மெஷர்மெண்ட் கொடுத்து டிசைன் பண்ணது தான். ஸோ இந்த ஸ்பீக்கருக்காக இந்த ஹைட்டை வச்சு இந்த மாதிரி இந்த ஸ்பேஸ் மட்டும் கொஞ்சம் ஹைட் பண்ணி இந்த மாதிரி டிசைன் பண்ணோம் இந்த யூனிட்டை மட்டும். ஸோ இந்த ஸ்பீக்கர் வந்து நல்லா தான் இருக்கு. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இன்னும் நல்ல எஃபெக்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. சவுண்ட் எஃபெக்ட் ஒர்த்துன்னு தான் சொல்வேன். அடுத்து இந்த ஸ்பேஸ் ஃபுல் ஆஃப் ஒயர்ஸ் என் ஹஸ்பண்ட் பார்த்துப்பாரு. அதே மாதிரி இதுவும் ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா தான். ஸோ இது ரெண்டும் ஆல்ரெடி க்ளீன் பண்ணி நீட்டாக தான் இருக்கு. தளபதி பற்றி பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம். சின்ன வயசுலேருந்து ஒரு பர்சனை பார்த்தாலே ஒரு கிரேஸ், ஒரு ஹாப்பினஸ், ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும் இல்லையா, அதுதான் எனக்கு வந்து தளபதி. வேற எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஸோ தளபதி தான் எப்போவுமே. இந்த வீட்டுக்கு வந்தோடனே அந்த ஸ்பேஸில் என்ன வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது புக்ஸ் நான் டிசைட் பண்ணேன். ஸோ புக்ஸ்னா இந்த புக் நான் எப்போ வாங்கினேன் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. பட் இதை பார்த்தோன்னே கண்டிப்பாக அந்த ஸ்பேஸில் வந்து தளபதி தான் வைக்கணும்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எப்போவுமே வந்து அந்த இடத்துக்கு தளபதி தான். தளபதி ஃபார் எவர். அப்புறம் கொஞ்சம் புக் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கு. நான் வந்து ரொம்ப புக் படிக்கும், நிறைய புக் படிப்பேன். இப்போதான் ரீசன்ட் டேஸாக பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் புக் படிக்கிறது வந்து கம்மியாயிடுச்சு. நிறைய புக்ஸ் படிப்பேன். ரமணிச்சந்திரனோட புக்ஸு, பொன்னியின் செல்வன்லாம் எப்படியும் ஒரு 4-5 டைம் படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ரொம்ப பிடிக்கும் புக்ஸ் படிக்கிறது. ஸோ புக்ஸ் கலெக்ஷன் எங்கிட்ட நிறைய இருக்கும். அதில் கொஞ்சம் தான் வந்து நான் இங்கே வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இது வந்து எனக்கு வந்து ஒரு பர்த்டே கிஃப்ட், ஒரு ஸ்பெஷல் பர்த்டே கிஃப்ட்டு. இங்கே இந்த வீட்டுக்கு குடி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பீப்புள் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆனாங்க. அதில் வந்து என்னோட எதிர்ப்புற வீட்டு பாப்பா வந்து எனக்கு கொடுத்த கிஃப்ட்டு தான் இது. ஹாப்பி பர்த்டே சொல்லி அவங்களோட கையால் வரைஞ்சி டிசைன் பண்ணி எழுதி கொடுத்துருக்கா. இது கூட ஸ்பெஷலாக இருக்கணும்னு சொல்லி நான் இதையும் அங்கேயே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பூஜாடி. இது வந்து என் தங்கச்சியோட வீட்டு பக்கத்தில் ஒரு கோவிலில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு, ஒரு திருவிழா நடந்துச்சு. அப்போது ஒரு கடையில் வாங்கினோம். இந்த குட்டி குட்டி அனிமல் எல்லாமே வந்துட்டு பழைய வீட்டில் என் கசின் வாங்கி கொடுத்தது தான். ஷோகேஸ் வச்சுக்க அப்படின்னு சொல்லி சென்னை வந்திருந்தப்போ எனக்காக வாங்கி கொடுத்துட்டு போனான். அதை தான் வந்து நான் இங்கே வச்சுருக்கேன். தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை, ராஜாவும் ராணியும். எவ்வளோ ஸ்பெஷல் இல்லை? இந்த இதை பார்க்கும்போதே ஒரு சூப்பரான எனர்ஜி கிடைக்குது. எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். இந்த கிரீன் கலர் இதோட அட்ராக்ஷன், ராஜா ராணி இமேஜ் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். இது தஞ்சாவூர் பொம்மை வந்து எனக்கு எங்க அம்மாவுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ஃபேவரட். இப்போ ரீசெண்டா என் கசினுக்கு வந்து தஞ்சாவூர்ல மேரேஜ் ஆச்சு. ஸோ அவன் மேரேஜுக்கு அவளோட வளகாப்பு ஃபங்க்ஷனுக்குலாம் போகும்போது அப்படியே ஒவ்வொரு கலெக்ஷன் ஆட் பண்ணி இப்போ எல்லாருமே வச்சிருக்கோம். எங்க அம்மா நானும் எல்லாருமே இது வச்சிருக்கோம். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச கிஃப்ட் இது. நெக்ஸ்ட் திருக்குறள். இதுவும் வந்து அப்பாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கிரகப்பிரவேசத்துக்கு எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. ரொம்ப திருக்குறள் கிஃப்ட் கொடுக்கறதும் ஒரு ஸ்பெஷலான விஷயம். ஸோ இதை ஷோகேஸில் வைக்கணுங்கிறதுக்காக இதை வந்து யூஸ் பண்ணி ராஜாவே ராணியை வந்து நான் இது மேலே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இந்த ஃப்ளவர் வேஷ். இதுவும் இந்த ஷோகேஸ்லாம் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஏதோ ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்து வாங்கினது தான். இந்த மைல்டு கலர் வந்து இந்த இதோட மேட்ச் ஆச்சு, இந்த ஷோகேஸோட கலரோட மேட்ச் ஆச்சு. ஸோ இது நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதனால இதையும் வாங்கி அந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் அங்கே வச்சுருக்கேன் இல்லையா, அதே மாதிரி ஒரு செட்டப் வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து என் ஷோகேஸோட ஃபுல் வியூவை உங்களுக்கு காட்டுறேன். என் ஷோகேஸ் பக்கத்துலேயே ஒரு அழகான ஒரு கீ ஹோல்டர் பாக்ஸ். இது உடன், இது ஒரு நல்ல ஒரு ஆன்டிக் லுக் கொடுக்கும். என்னோட மோஸ்ட் ஃபேவரட் கிஃப்ட் ஃப்ரம் மை அம்மா. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து திருச்சி போயிருந்தோம். அப்போ வந்து ஒரு உடன் ஷாப்பில் இந்த கீ செயின் ஹோல்டர் பாக்ஸ் எதாச்சியாக பார்த்தோம். ரொம்ப பிடிச்சிருச்சு, எங்கள் அம்மாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ இந்த வீடை வந்து புக் பண்ண புதுசாக இப்போது டேட் கூட எப்போன்னு ஃபிக்ஸ் பண்ணல, கிரகப்பிரவேச டேட்லாம் கூட ஃபிக்ஸ் பண்ணல.
பட் இதை பார்த்தோன்னே மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால எனக்கு ஒன்று, என் தங்கச்சிக்கு ஒன்று சேம் பீஸ் வந்து எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தாங்க. அதுதான் இது. இப்படி ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். உள்ளே வந்து கீஸ் போட்டு லாக் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகான ஆன்டிக் பீஸாக இருக்கும் இது. இது எங்கே வாங்கினீங்கன்னு கேட்காத ஆளே இல்லை. எங்கள் வீட்டுக்கு வர எல்லாருமே கேட்பாங்க. ஸோ ஃபேவரட் ஒன்.